ஊர் முழுக்க கருப்பு பற்றின நம்பிக்கை நிறைஞ்சு கிடக்க தனியாளா அந்த நம்பிக்கைக்கு பின்னால் உள்ள உண்மையை ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க நினைக்கிற ரீனா கேரக்டர் அப்படின்ற முரண்பாடு, பேச்சு கிளவி புதைச்சி வச்ச புதையல் பானைகளை கண்டுபிடிக்க நினைக்கிற ஆணைமுடியார் மற்றும் பிரம்மன் ஆகிய 2 பேருக்கும் இடையான முரண்பாடு, அறிவியல் நம்பிக்கையிலிருந்து ஆன்மீக நம்பிக்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும் டாக்டர் நந்தா அவர்களுடைய முரண்பாடு, அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று தான் அப்படின்னு நம்புகிற வைத்தியருடைய முரண்பாடு, பேச்சு கிளவியுடைய புதையல் விடுகதைக்கு வரும் வெவ்வேறு அர்த்தங்களுக்கான முரண்பாடு, எல்லாத்துக்கும் மேலே மனுஷனுடைய 2 மனங்களை பற்றின உச்சக்கட்ட ஆன்மீக மற்றும் அறிவியல் முரண்பாடு அப்படின்னு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இந்த சீரீஸை ஒரு எவர்கிரீன் கல்ட் கிளாசிக்காக மாற்றியிருக்கும். ஹிந்து மித்தாலஜியில் சொல்லப்படுற கலியுகம் முடிவில் கல்கி வெள்ளை குதிரையில் வருவார் அப்படின்ற கான்செப்டை அட்டகாசமான முறையில் தமிழ் நேட்டிவிட்டியோட பொருத்தி இருக்கிற விதம் ஒரு புது புராணத்தையே உருவாக்கியிருக்கும். ஒரு தரமான வில்லன் கதாபாத்திரம் ஒரு தரமான படைப்பை உருவாக்கும் அப்படின்ற கான்செப்ட் படி இந்த சீரீஸில் பேச்சு கிளவியுடைய கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கிறது தான் இந்த சீரியஸோடைய முதல் முழு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். கம்பீரமான, கடைசி வரைக்கும் தன்னோட கெத்தை விட்டு கொடுக்காத, பணத்துக்காக எவ்வளோ மோசமான மனிதாபிமானமே இல்லாத செயலையும் செய்ய துணிகிற ஏறத்தாழ ஒரு முழுமையான மனித வடிவ தீய சக்தியாக தான் பேச்சு கிளவி கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும்.